என் பையன் தான் சொன்னேன், நல்லா படிப்பாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்கிலீஷில் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சார் பிறந்த நாளில் போய் அது மாற்ற சொல்கிற வருஷத்துக்கு மாற்றலாம் சொல்லிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. போகலாம். 2 பிரிவாக இருந்துச்சு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருந்துச்சு. நம்மளுக்குன்னு எங்கிட்ட ஒரு சாப்பாடு கிடச்சா அப்போ போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்களாம் சாரோட வந்து வாசிக்கிறவங்க அப்படின்னு. நான் அங்கே போய் நின்ட்டேன். அப்போ ஒருத்தர் தட்டி கூப்பிட்டாரு, ஏங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் அங்கே சாப்பிடுங்க. இல்லை சார் நான் அங்கேயே சாப்பிட்றேன். இல்லை இதெல்லாம் மிஸ்யூஷன் இருக்கிறேன்னா நானும் அதுதான் சார் அப்படின்னு. அது கீழே மாதிரி பார்த்துட்டேன், நீங்கள் நடிகர் தானே, போங்க அங்கே போங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் இங்கே இங்கிலீஷ்லேயே வந்துருந்துச்சு. அப்போ இது ஹிட் அடிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆமாம், அதனால வந்து இப்போ வருஷமே நம்ம தமிழ் படங்கள் எல்லாமே இங்கிலீஷ் பேரில் தான் படம் ஹிட் அடிச்சுட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் ஒரு ஹிட்டான படம் தான். பாலாஜி நல்ல நண்பர். எனக்கு இந்த படத்தில் அவருக்கு நல்லா தெரியும். அவர் டைரக்டர் தான், மேனேஜர் அவர் தான், கோ டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் தான் வேறு யாரும் இருக்கார் சார், எனக்கு யாரும் டீல் சொல்லுவா, யாரும் எனக்கு டிக்கெட் போடுவாங்க, எல்லாமே நான் அப்படின்னாரு. சரி, இது ரொம்ப சின்ன படமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இல்லை, பெரிய படம், உண்மையிலே பெரிய பெரிய படம். இதில் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸு, சோசியல் மீடியா, இதெல்லாம் நம்ம நண்பர்கள், அண்ணன் தம்பி மாதிரி